இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் கூட்டம் போட்டாலாம் ஒழிக்க முடியாது. ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு. ஒரு பெரிய பங்களா பீச்சு ஓரமா இருந்துச்சு. ஆகான்னு வண்டி உள்ள விட்டேன். யாரும் இல்ல, மரங்களா இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டேன். திரும்ப துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்தியா கோனே இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ள வந்த? நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. அதே மாதிரி நாளைக்கு இங்கே அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. துரத்தணும்னா அதான் பண்ணணும். இந்த மதுரை நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை, என்ன தப்பு? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பேச்சு. இந்த போலியா ஏமாத்திக்கிட்டு திருடங்கையில சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்பளத்தை பங்கு போடும் பாருங்க. குரங்கு அப்பம் பங்கு போட்ட கதை தெரியும்ல? இது கடிச்சுக்கிட்டு இந்த உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா பிடிச்சிட்டு வருது. அதனால இப்ப நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜயை வச்சு அவரை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பாக்குது. மதவாதம்னு சொல்ல முடியாது, மட சாம்பிராணி ஆச்சு. இந்த ஆளுநர் பதவி ஒழிப்பு, மூட்டைப்பூச்சி ஒழிப்பு, கரப்பாம்பூச்சி ஒழிப்பு, அந்த மாதிரி இது சொல்ல போனா ஆளுநராவது பேலுநராவது ஆளுநராவது மோலுநராவது அது தேவையே இல்லை. அது சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. இது இந்த இன்னார் வரைக்கும் பேச தோழர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் இங்கிலீஷ்காரன் காலத்தில் கண்காணிக்க கொண்டாந்தது, அதை தூக்கி போடுன்னு. ஆனால் இப்படிலாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. 98 நினைக்கிறேங்க. நான் இதே மாதிரி 100 பேரை கூட்டிகிட்டு நடிகர்கள் ரசிகர்களோட கிரிக்கெட் ஆட போனேன். ஆளுநர் அப்போ பாவம், இப்போ பாத்திமா பீவி இத்தனைக்கு அமைதி, ஆளுநர் எதிர்த்தல்ல. அப்போ தங்கம் அந்த ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கலை நம்ம நாடு. அப்போ நானே கிளந்து ஆகுனா போராட்டம் பண்ணுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதாவது கிரிக்கெட் ஆட போனேன், சரிங்களா? அடுத்த நாள் காலையில் வேறு மாதிரி நியூஸ் வந்துச்சு, அது வேறு. ஆனால் எதனாலன்னா 600 ஏக்கர் இருக்குப்பா. 150 200 யாரும் சொல்கிறீங்க. 6000 மான்கள், மயில்கள் அப்படியே கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்காரு மனுஷன். ஜாலியாக விளையாடுறாரு. அதெல்லாம் எதுக்கு? அதை ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டு, விளையாட்டு திடல்கள் கட்டுன்னு இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கட்டிக்கிட்டே வர்றார். நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களை கட்டிகிட்டு இருக்கார். உண்மையிலேயே பாராட்டலாம். இப்போ தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறேன், அதில் ஒரு 200 ஏக்கரை பிடுங்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கட்டணம் எல்லாம் கைதட்டுங்க ஐயா. சத்தியமாக கட்டுவாங்க. இங்கே மேடம் முதல்ல கோரிக்கை இது. ரெண்டாவது, ஆளுநர் மாளிகையில் அவரை துரத்தி விட்டு போட்டு நமக்கு ஒரு 200 ஏக்கர் வேணும். அது நம்ம அப்பம் பாட்ட மூட்ட இடம். 4 தர்கா இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அந்த கதைக்கு வரட்டுங்களா? கண்டிப்பாக சொல்லி அவனுக்கு கொஞ்சம் அப்படி போயிட்டு வரணும். என் பொண்ணு ஜுலைகாவுக்கு இப்போ எம்டெக் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. இதில் அங்கே தான் முடியே இறக்கணும். அங்கே ஒரு தர்கா இருக்குது இடது ஓரமாக. அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா ஆளுநர் மாளிகை ஒரே ஒரு பெரிய தொப்பி போட்ட ஒரு காவலர் நிற்பார். ஒரு கேட்டு திறந்துருக்கும், யார் வேணாலும் போகலாம், உள்ளே போவோம். அந்த ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு அந்த பக்கமாக பிரிஞ்சு ஒரு வழி போகும். தர்காவுக்கு 2 வாழைக்கொலை எடுத்துக்குவோம். கொஞ்சம் அந்த சாப்பாடு பாடெலாம் எடுத்துகிட்டு போனோடனே வாழைக்கொலை எங்கள் தர்காவில் அங்கே பக்கத்தில் வச்ச உடனே மான்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மானுக்கும் ஸ்டில்லெல்லாம் வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகும். ஒரு அந்த வீட்டில் ஜாரத் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம். நம்ம பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து வந்துச்சுட்டு வந்துடுவேன். பாய் மனுஷன் வந்ததுலேருந்து ஒரு 200-300 பேரிகேட்டர் போட்டு அடைச்சி உள்ள ஒரு தீவிரவாதியை வச்சிருக்கிற மாதிரியே அடைச்சி வச்சிருக்கான் மனுஷன். ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்கு மேலே போய் போராட்டம் பண்ணி ஜெயிலே போய் இருந்துட்டு வந்துடலாம். ஆனால் அந்த ஜாலி வெக்கமே இல்லைங்க. எவ்வளோ பேரிகேட் அங்கே போய் பாருங்களேன். அதாவது யார் உள்ளே இருக்கான்னு தெரியல, அப்படியே போட்டு அடைச்சி அந்த தர்காவையும் ஒழிச்சிட்டான். எல்லாத்தையும் தான் ஒழிச்சிட்டு வர்றானே, மற்றவங்களாம் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் போவாங்க அந்த தர்காவுக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. இந்தியா முழுக்க அதான் நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம மேட்டருக்கு வரேன். பாவம், ரொம்ப வெயில் அடிக்குது. அப்போ அடுத்த கூட்டத்துக்குள்ளே யாருப்பா உளவுத்துறை, நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக காவல்துறை ஆணையர் சொல்லுங்கள், உடனடியாக ஒரு தளம் போட்டு முடிச்சு விடுங்க. எங்கெங்கேயோ கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம். இந்த இடம் அதுக்கு சரியானதாக இருக்குது. 100க்கு 100 ஒரு பெரிய 2 4 6 பில்லர்களை போட்டு கூட்டம் டெய்லி நடக்கட்டும், ஒரு நல்லா இருக்கும். அது 2வது கோரிக்கை. ஆளுநர் மாளிகையில் ஒரு 200 ஏக்கர் ஒதுக்கி நமக்கு விளையாட்டு திடல் கட்டுறது. இன்னொன்று,
இந்த இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் கூட்டம் போட்டாலாம் ஒழிக்க முடியாது. ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு. அது இந்த ஃபால்ஸ் இவிஎம்மை வச்சு 14 வந்தால் 19 புல்வாமாவில் இராணுவ வீரர்களை கொண்டு வந்தாப்புல. இப்போ கண்கூடா போய் காஷ்மீரில் பார்த்துட்டு வந்த நேரத்தில் நடந்துச்சு. மக்களை கொண்டு மற்றவங்க மேலே பழி போட்டு, அது ஒரு ஆளுநரோட வேலை தான். இங்கேயாவது இந்த அளவு இருக்குல்ல. நான் கண்கூட பார்த்து போன மே 28 அங்கே இருக்கேன், 22 நடக்குது. பொறுங்க, பேச விடுங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்க? போங்க, பேச விடுங்க. உங்களுக்கு என்ன ஜம்முன்னு தொப்பி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வெயில் நல்லது அடிக்காது. அங்கே பாரு மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்பா நம்ம சார்பா எல்லாத்துக்கும் ஒரு குளிர்பானங்கள் கொடுங்கப்பா. யாருப்பா? குணா, வாங்கி கொடு, எல்லாத்துக்கும் வாங்கி கொடு. கொடுப்பாங்க பக்கத்தில். பாப்பா தம்பிகளா, எல்லாத்துக்கும் யாராவது 4 பேர். குணா, அங்கே போங்க, எல்லாத்துக்கும் கரும்பு ரசம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, வேகமாக கொடுங்க. எங்கே விட்டேன்? காஷ்மீரில். அது ஒரு மாபாவி எங்கள் ஆளுநர் இருக்கான். இதை கேள்விப்பட்டால் வன்னியரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டார். எங்கேப்பா போயிட்டாரு? டீ அடிக்க போயிடுச்சா? ஆமாம், அப்பப்போ டீ அடிப்பார். ரொம்ப கொடுமைங்க வேல்முருகன் சார். அங்கே வந்து அந்த ஸ்ரீநகரில் அந்த பயங்கரமான அந்த கால முகல்ஸ் தோட்டம் ஒன்று மேலே இருக்குது. அதாவது மான்யூமெண்ட்டு பார்க்கு. டூரிஸ்ட், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டெல்லாம் அங்கே போவாங்க. அதுதான் வழி. அந்த முகல்ஸ் கார்டனுக்கு முன்னாடி தான் ஆளுநர் நல்ல வசதியான இடம். அந்த மலைச்சாரலில் ஸ்ரீநகரில் அவர் பங்களா கட்டி உட்காந்துருக்கார். அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம். அந்த வழியாக போகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் காரில் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா இறக்கி விட்டுட்டு நடந்து தான் ஒரு பர்லாங் போய் அந்த காரில் ஏறிட்டு போகணும். ஆளுநருக்கு பாதுகாப்பான். அவன் இப்போ அந்த பகல்காமில் போட்டு தீர்த்து கட்டி அதை வச்சு ஒரு ஃபால்ஸாக ஒரு போர் நல்லா நடத்தி நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று கேசி வேணுகோபால் காங்கிரஸ் சார்பாக ஒரே போட்டு போட்டார். there will be a big movement against you. இந்த இவிஎம்மை வச்சு இதுலேயே வச்சு தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆண்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்ட களமாக மாறும். இந்த ஆளுநரை மட்டும் இல்லை. அப்பா, நீங்கள் இங்கே பிஜேபி பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம், நல்லா இருந்துட்டு போங்க. சென்ட்ரல் ஆளுங்கட்சி. நீ யோகிய புருஷனா, ஒழுங்கானவனா, நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி வந்திருக்கணும். உலகத்துக்கே தெரியுது இவிஎம்மை வச்சு ஏமாற்றி வந்தான்னு. 19 அதே தான். இனிமேல விட்டா இந்த நாடு தாங்காது. 2029 கிடையாது. இந்த தமிழ்நாடு தேர்தலோட இதே ஆட்சி மீண்டும் வரும். இங்கே அதை ஒழிக்கணும். 29 வரைக்கும்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்காது. இவன் பண்ணுற அழிச்சாட்டியத்தில், இவனுக்கு பண்ணுற அநியாயத்தில். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இங்கே பாருங்க, இந்த மதுரை நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? அப்போ தான் ரத்தம் கொதிச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி, மதுரை, தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டு, என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு. அப்போ தான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று ரமேஷ் 17 தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. மே 17 இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இது பிரிவினை கிடையாது. நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். தமீமுன் அன்சாரி அவர்களும் தோழர் அந்த பாய் சொன்னார், தப்பா சொல்ற, நல்லது, எந்த ஒரு இதுக்கு ஒரு தீயவனை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடாக மாற்றுவோம். நம்ம தான் எல்லாத்துலேயும் வருமானத்தை தந்துக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கே தான் வேலைக்கு வர்றான். தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்குது. ஆனால் இனிமேலும் நம்ம அடிமைகளாக இப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமாக ஒழிச்சு தூக்கி போடணும். அதாவது ஐயோப்பா வெயில் அடிக்குதுப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஐயா. அன்றைக்கி ஒரு நாள் அங்கே போனேன் எலியட்ஸ் பீச்சுக்கு. அப்பா என்ன கொஞ்சம் தண்ணி விடுப்பான். எலியட்ஸ் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அது கூட்டம்னா கூட்டம். அப்போ ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உச்சா வரும், கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும்
பிடிச்சிக்கிட்டு இங்கடா போறதுங்கிற இன்ச்சா நகருது வண்டி. இடமே இல்லை அந்த எல்ஐசி பீச்சில். கடைசியில் ஒரு பங்களா கதவு திறந்துருந்துச்சு எல்ஐசி பீச்சில். முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போகிறதுன்னு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறோம். ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்காந்துருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கலான்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. ஒரு பெரிய பங்களா பீச் ஓரமாக இருந்துச்சு. ஆகான்னு வண்டியை உள்ளே விட்டேன். யாரும் இல்லை, மரங்களாக இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டேன். போயிட்டு திருமண துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு ஒன்று வந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்த கோனே இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ளே வந்த? நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்கிறேப்பா. அதே மாதிரி நாளைக்கு இங்கே அப்படி தான் பண்ணணும், வேறு வழியில் துரத்தணும்னா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னரு இங்கே போர் அடிச்சு போச்சுன்னா காலையில் அந்த சூரியோதயத்தை கண்டால பார்க்கறதுக்காக அங்கே போய் அங்கே தங்குவாராமா. எது கவர்னர் எலியட்ஸ் பீச்சில் ஒரு பெரிய பங்களா. எந்திரிச்சோன்னா முதல்ல அவர் தான் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில் பங்களா, கொடைக்கானலில் பங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னால் தானே. நம்ம காசை ஆட்டையை போட்டுட்டு நாதாரி வெக்காளி என்ன தக்காளி என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுடா. ரொம்ப ஓவராக போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பாக இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும். இந்தியா முழுமைக்கு முதல்ல இது 2029 வரைக்கும்லாம் இந்த ஆட்சி நடக்காது, மக்கள் நடத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மட சாம்பிராணி ஆட்சி. அங்கே போய் என்னத்தை போய் மொட்டை கொண்டியா ஒன்றுமே இல்லாமல் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் கீழே போய் விழுந்து எழுந்திரிச்சுக்கிட்டு வர்றாரு. இவர் என்ன படிச்சிருக்காரு? இந்த பெரியார் மண்ணில் தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். இவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல் ஆளாக நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு தான் இந்தியா. நான் தமிழன். தமிழ்நாடு எனது நாடு, தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். ஆனால் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு, போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி போராட்டம்லாம் அவங்களுக்கு பத்தாது. விளக்கமாத்து கட்டியில் அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். இந்த அகற்றப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது வெறும் ஆளுநர் பதவி மட்டுமல்ல. இந்த போலியா ஏமாத்திக்கிட்டு திருடங்கையில சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்பாத்த பங்கு போடும் பாருங்க. குரங்கு அப்பம் பங்கு போட்ட கதை தெரியும்ல. இதை கடிச்சுக்கிட்டு இந்த உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிச்சிட்டு வருது. அதனால இப்போ நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜயை வச்சு அவரை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பார்க்குது. திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எனக்கு முன்ன பின்ன அதிக இது கிடையாது. 20-30 வருஷமா ஏற்று தான் வந்தேன். ஆனால் நிச்சயமாக இந்த இவங்களை துரத்தணும் அப்படின்னா இது நிச்சயமாக மீண்டும் இந்த திமுக ஆட்சி தான் அமையும் நினைக்கிறேன். எந்த தோழர்களுக்கு எந்த இது இருந்தாலும் நம்ம போராட உரிமையோட அவர்களோட கருத்தை பற்றி நிச்சயமாக நிறைவேற்றணுமே தவிர வேற வழி இல்லை. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டியது, கடப்பாம்பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது, மூட்டை பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது. ஆளுநரை ஒழிச்சு இந்த மண்டையில் கை வச்சு நிற்கிறார் பார் தோழர், அந்த மாதிரி அவரை துரத்தி விடணும். முதல் ஆளாக இருக்கிறேன். அவர் 6000 மான்கள்னு சொல்லிட்டேன். அது நம்ம 100 ஆடு வளர்ந்தாவே ஒரு ஆடு மாசத்துல செத்து போயிடுது. எத்தனை மானை சுட்டு சாப்பிட்டாரோ, எத்தனை கொம்புகளை கொண்டு போனாரோ, வேண்டு இந்த வச்ச வண்டியில். ஆமாம், வேற என்ன? இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும். மக்கள் பவன் மாற்றிட்டாங்க. இந்த நாளாரிங்க தூங்கி எழுந்திரிச்சா ஏதாவது ஒன்று மாற்றிடுறாங்க. நேற்று பாருங்க, நைட்டா இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சு பாருங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காலையில் மாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்னமோ வருது. ஆஜு என்னதோ போகிறான், கெட்ட வார்த்தை ஒன்று போட்டு நைட்டாக மாற்றிட்டான். இது மக்கள் பவனா, ஆளுநர் பவன். ஏண்டா நீ ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் இங்கே இருக்கு, நீ எப்படி மக்கள் பவனா மாறுவ?
அந்த ஆளுநர் பதவியை ஒதுக்கிட்ட அப்புறம். ஆனால் முதல்ல திறந்து விட்டு அங்கே வந்து இந்த மக்கள் பவன் மாற்றிட்டாங்கல்ல, அதனால மக்கள் அங்கே தினமும் போகணும். பரவாயில்ல விடுங்க. மக்கள் வந்து அங்கே பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படணும். தர்கா அங்கே வணங்க ஸ்தலம், அதை ஒழிச்சுட்டான், தூக்கி போட்டு மிதிக்கணும். இவனுங்களை சட்டத்தை வயலேட் பண்ணி இவ்வளவும் பண்ணுறான். மக்கள் பவனா மாற்றிட்டனால எல்லா மக்களும் அங்கே போகணும். வாரத்தில் 4-5 நாள் அந்த இது மாதிரி மான்கள் மயில்கள் எல்லாத்தோடு பழகணும். இந்த கவர்னர் அப்படி பதவி இருக்கும் வரைக்கும் ஒரு தோழர் தியாகு சொன்ன மாதிரி ஒரு 10க்கு 22 ரூமுக்குள்ளதான் கிளார்க் மாதிரி ஒரு உட்கார வைக்கப்படணும். நன்றி, வணக்கம்.